தொக்கு பிரியாணினா நல்லா செவன்னு ஃபுட் கலரை அள்ளி ஊற்றி நிறைய அஜினோமோட்டோவை போட்டு திக்காக ஒரு கிரேவியை செய்கிறது மட்டும் இல்லைங்க. டேஸ்ட்டாக வித்தவுட் ஃபுட் கலரும் அஜினோமோட்டோவும் இல்லாத ஒரு தொக்கு பிரியாணி நீங்கள் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதோட ரேஷியோ ரெசிபி எல்லாமே நான் இந்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிங்க. 150 கிராம் எண்ணெய் ஊற்றுறீங்க. 200 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறங்க. பொன்னிறமாக வதக்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா போடுறீங்க. பொன்னிறமாக வதக்குறீங்க. 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி தோல் உரித்து க்ளீன் பண்ணுது, அதையும் போட்டு வதக்குறீங்க. அடி பிடிக்காமல் வதக்குங்க. நல்லா கமகமன்னு வாசம் வரும். 200 கிராம் வரைக்கும் நீங்கள் தக்காளியை அரைச்சி சேர்த்துங்க. தொக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிற பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம் சக்தி தனி மிளகாத்தூளுங்க. 15 கிராம் சால்ட்டு சேர்த்துங்க போதும். 5 கிராம் கரம் மசாலா, 5 கிராம் சீரகத்தூள், 5 கிராம் மல்லித்தூள், 5 கிராம் சோம்புத்தூள் இதை போட்டு வதக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போன உடனே 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிங்க. 200 ml தண்ணி விட்டுங்க. தண்ணி விட்டு சிம்மில் வச்சு கொதிக்கும் போது நல்லா இந்த மாதிரி திக்காகிடும் தொக்கு. அப்புறம் எண்ணெய் விட்ட பின்னாடி 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா டெண்டரான சிக்கனை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி இதில் போட்டு மறுபடியும் சிக்கன் வந்து லேசாக முங்கிறதுக்காக ஒரு 100 ml மட்டும் நீங்கள் தண்ணி விடுங்க. டோட்டலாக ஒரு 300 ml தண்ணி விட்டால் போதும் 1 கிலோ சிக்கனுக்கு. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் அது வேறு திக் பண்ணுறது கஷ்டம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா அப்படியே சிம்லேயே ஒரு 10-12 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா முந்திரி பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் இந்த திக்கான ஒரு தொக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முந்திரியை சேர்த்துட்டிங்கன்னா அடுப்பு வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே கிண்ட வேண்டாம், கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வித்தவுட் ஃபுட் கலர் இந்த கலரில் தான் இருக்கும். அஜினோமோட்டோவும் தேவையில்லை. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குஷ்காலாம் எப்படி பண்ணோங்கிறது நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஷார்ட்ஸு கீழே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது பாஸ்மதி அரிசியாக இருக்கலாம், சீரக சம்பா அரிசியாக இருக்கலாம், புல்லட் ரைஸாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த 1க்கு 1.5 தண்ணியில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.